உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಯೋಚಿಸಿಕೊಳ್ಳಿರಿ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಎಂದು ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல சொல்லுங்க, வழிகளை சிந்தித்து. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಹೇಳ್ರಿ, ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಯೋಚಿಸಿ. எந்த வழியில போறீங்க? ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಿ? ஆசீர்வாதமான வழியில போனா இப்படி இருக்க முடியாது. ಆಶೀರ್ವಾದದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಹಿಂಗಿರಕ್ಕಾಗಲ್ಲ. சாபமான வழியில போனாதான் இப்படி இருக்க முடியும். ಶಾಪದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಹಿಂಗಿರಲಿಕ್ಕೆ சிந்தித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ற வழியில நடக்கிறேனா? ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೀತಿದ್ದೇನೆ. கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நான் போறேனா? ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ. கடவுள் சொல்றத நான் கேக்குறேனா? ದೇವರು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳ್ತೇನಾ? கடவுள் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிறேனா? ದೇವರು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗ್ತೇನಾ? என் வழிகளை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேனா? ನನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಅದಕ್ಕೆ ಸಮರ್ಪಿಸಿ வழிகளை சிந்தித்து பாருங்க. ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. என் வழியில நீ வந்தனா, ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ நீ கொஞ்சம் வேலை செய்வ, ನೀ ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಮಾಡು, நான் நிறைய வருமானம் வரும். ಆದ್ರೆ ಬಹಳ ಆದಾಯ ಕೊಯ್ತಿ, நிறைய கொண்டு போய் சேர்த்து வைப்ப, ಬಹಳ ಕೂಡಿಸಿಡುವೆ, போதும் போதும்ன்ற அளவுக்கு திருப்தியாய் சாப்பிடுவேன். ಸಾಕು ಸಾಕು ಅನ್ನೋ ಮಟ್ಟಿಗೆ ತೃಪ್ತಿ, பரிபூர்ணமா இருப்ப, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುವೆ, நல்ல உடை உடுத்துவ, ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರ ಧರಿಸುವೆ, குளிர் உன்னை பாதிக்காது, ಚಳಿ ನಿನ್ ಮೇಲೆ ಪ್ರಭಾವ ಬೀರದು, ஒத்தலான பை உனக்கு இருக்காது, ತೂತಿನ ಚೀಲವು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರದು. வழியை நீ சிந்திக்க, ಮಾರ್ಗವನ್ನು ಯೋಚಿಸ್ತೀಯ. ஆசீர்வாதமான வழிக்குள்ளவா? ಆಶೀರ್ವಾದದ ಮಾರ್ಗ. ஆசீர்வாதமான வழி ಯಾವ್ದು ಆಶೀರ್ವಾದದ ಮಾರ್ಗ? 28:1 சொல்றாரு பாருங்க, ಧರ್ಮೋಪದೇಶಕನ 28 என் வார்த்தையை கேட்டு ನನ್ನ ಮಾತು உண்மையாய் நீ செவி கொடுப்பாய், ಶ್ರದ್ಧೆಯಿಂದ கவனமாய் அதில் நடப்பாய், ಅದರಲ್ಲಿ ಗಮನ ಹರಿಸಿ ನಡೆಯುವುದಾದರೆ இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். ಈಗ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲವೂ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದು ನಿನಗೆ ಪ್ರಾಪ್ತವಾಗುವುದು.